ஏங்க ஏங்க என்னங்க? ஏன்னா காமெடி பண்றாங்க, ஏன்னா காமெடி பண்றாங்க. ஐயோ அடிக்கிறாங்க. இந்த மனுஷன் வாரு தொண்டை கிளிய கத்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க இந்த காது கேட்கிறாரு வாரு. ஏங்க ஏங்க தொண்டை கிளிக்கிற வரை கத்திக்கிட்டு இருக்கேங்க. ஏங்க இவரை நீ ஏங்கன்னு கூப்பிட்டானா ஒண்ணும் வேலைக்காக. யோ 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 காது கேட்கலையாடா? மரமண்ட உரைக்கவே உரைக்காதா? காது கேட்காத மாதிரி எப்படி நடிக்கிறா அவரு? ஐயோ இப்பதானே தெரியுது உன்னை பத்தி. ஐயோ ஏ மாங்கா மண்டையா, ஈ காது கேட்கலையாடா? ஏ மாங்கா மண்டையா, ஏ கோலமையா, ஐயோ என்ன நீ மாமனை பார்த்து எப்படி கேட்டுப்புட்ட? அப்புறம் என்னையா, நான் ஏங்க ஏங்க ஏங்கன்னு கூப்பிடுறேன், தொண்டை தண்ணி கிளியற வரைக்கும் கூப்பிடுறேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. உனக்கு கேட்காத மாதிரியே நடிக்கிறியாக்கும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதான் எப்படி கூப்பிட்டேன். இனிமே எல்லாரும் இருக்கும்போது யோ போயா வாயா கோணவாயா ஏ பர்சுவாயா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். உங்கள் அம்மா சொல்கிற மாதிரியா என்னால் கூப்பிட முடியாது. நீ என்னையா எப்படி பண்ணிட்டு இருக்க? டைவர்ஸ் கிவர்ஸ் பண்ணி விட்டுருவேன். என்னடி இதுக்கு போய் டைவர்ஸ் பண்ண போறியா? அப்படிலாம் பண்ணி விட்றாதடி. இந்த என்னடி இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன் என்னன்னு சொல்லிட்டு மரமண்டை தலையா, நான் அப்போலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கல. உங்கள் அம்மா வரப்போதியா? இந்த கேசரி தின்னு. ஐயோ இனிமேல் உன் கையில் இந்த ஃபோனை பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த ஃபோனையும் உடைப்பேன் உன் கையையும் உடைப்பேன்யா. அம்மா சாமி, நீ முத அந்த கேசரியை கொடு, நல்ல வாசனமா இருக்கே. இது போன உடச்சி கிடிச்சு போடுறாத. இந்த வச்சுட்டு நல்ல நெய் வாசனை தூக்குதே. அப்படி பண்ணிருக்க, சூப்பரா இருக்கு. வாசனை வர வரைக்கும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிடு. ஏன் எங்க அம்மா கொடுத்தா என்ன? எங்க அம்மா கொடுக்கலாம்ல, எங்க அம்மா பாவம் தானே. எங்க அம்மா என்ன பாவம் செஞ்சாங்க? ஐயோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா முட்டா பையல? என்னையா இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி தானே போனோம் டாக்டருக்கு. அத்தைகிட்ட போய் காமிச்சதுக்கு 30 ஏறி இருக்கு, 40-50 வந்துச்சுன்னா உங்கள் அம்மா காலின்னு சொன்னாங்களே, காலின்னு. அதான் நான் எங்கள் அத்தையை பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ வெளியே போயிருக்காங்க. அதுக்குள்ளே சாப்பிடியா? அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டாங்கன்னா 40க்கு மேலே ஏறிடும். அப்புறம் அவளே தான் காலி ஆயிடுவாங்க. நான் என்னத்துக்கு சொல்கிறேன், எங்கள் அத்தைக்கு நல்லதுக்கானது தானே சொல்கிறேன். எங்கள் அத்தையை பற்றி நீங்கள் தப்பாக ஒன்றும் பேச வேணாம். எங்கள் அத்தையை பார்த்துக்க எனக்கு தெரியும், சரிங்களா? எது கொடுக்காம இருக்கேன்னு இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க. சரிட்டி, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். இந்த மாய் பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. சரிட்டி சாப்பிட்றீ, எங்கள் அம்மா வரப்போகிறாங்க. நடுவாடி சூப்பராக இருக்கிறியே. இன்னொரு கப்பு கிடைக்குமா? சூப்பராக இருக்குடி. காலியாக்க பாரு. இதுக்கு தானே இன்ன வரைக்கும் கூப்பிட்டு உன் மரமனுக்கு உரைச்சிச்சா கொஞ்சமாவது? இங்க கொடுங்க, அத்தை விட்டாங்க போலங்க, கொடுங்க. மர்மலை ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டா. எப்பா என்ன வெயில் மண்டே பொழக்குது வெயில். எப்பா வேர்த்து தொலையுது. என்ன மௌனே, என்ன சாப்பிட்டியா? சாப்பாடு இல்லையே மௌனே, அவனு சாப்பாடே ரெடி பண்ணல, சோறு கூட இன்னும் வலிக்கல. அதுக்குள்ள எப்படி சாப்பிட்டுருப்ப? எப்படி ஏப்பம் வந்துச்சு? இந்தங்கத்தி தண்ணி. எப்பா எப்படியோ அவள் சமாளிச்சுட்டா. ஏன் மண்மூளை நெய் வாசனை நல்லா வருதுல, கேசரியில் போட்டு செஞ்சிருக்க மாதிரி வருது, நல்ல வாசனை. எப்பயே நம்ம மூக்காயத்து இருக்காங்களே, பக்கத்து வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க கேசரி பண்ணியிருப்பாங்க நெய் நிறைய ஊற்றி, அதான் வாசனை வந்து குத்தி. ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்க போல. இல்லை மர்மோளை, என் பக்கத்துலேயே இருக்க மாதிரியே இருக்கு மர்மோளை, நல்ல வாசனை தூக்கி இருக்குது மர்மோளை. அவன் ஒரு கஞ்ச பிசினாரி அவளா பண்ண போறா? இங்கக்குள்ள நம்ம வீட்டில் தான் வாசனை வருது, என் பக்கத்தில் அப்படி இருக்கு வாசனம். எப்படி மர்மோளை? மூக்காய் வீடு ஒரு 2 வீடு தள்ளி இருக்கு, அங்கேருந்து இங்கே வரைக்குமா வரும்? அவளும் ஒழுங்கா பண்ண மாட்டா கேசரியில் உப்பு கலந்து விட்டா ஒரு நாளைக்கு செய்ய தெரியாம. அவளா கேசரி பண்ண தெரிச்சு போறா? இன்ன வரைக்கும் அவர் கேசரி பண்றதே தெரியாதாக்கும், இதுல அவர் கேசரி பண்றானா? கேசரி மர்மோளை நீ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு பிறந்தநாளும் யார் பிறந்தநாளும் கிடையாது, எதுக்கு கேசரி எதுக்கு பண்ண மர்மோளை? நல்ல நாளைக்கு இனிப்பு பண்ணுவாங்க. சரி இன்னைக்கு என்ன நாள் மர்மோளை? எனக்கு சர்ப்ரைஸ் பண்றது எதுக்கு? ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறது, கண்டுபிடிச்சிட்டாலே. அத்தை அதெல்லாம் இல்லத்த, இது பழசு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தது, அதான் எடுத்து வெளியே வச்சேன்ட்டே.
ஆமாம்மா பழசுமா அது. நான் தான் வெளியே போய் நாய் கொட்டி வைக்க சொன்னேன். அவள் இங்கே வச்சிருக்கா. என்னன்னு அவட்ட கேளுங்கம்மா. அத்தை கொட்டலான்னு போனேன், அதுக்குள்ளேயே நீங்கள் தண்ணி கொண்டு வர சொல்லிட்டியே. அதான் அங்கே வச்சுட்டு போய் தண்ணி எடுத்து வந்தேன்ட்டு. என்ன மேம் மோளை சொல்கிற? இருந்தாடி இல்லை சின்ன பிள்ளைங்களாம் வந்துச்சுங்கன்னா எடுத்து சாப்பிடக்கூடாதா? நாய் கொட்டி வைக்கிறது சொன்னால் இங்கே வச்சிருக்கிய. இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் கொட்டலாம்ல. நான் போய் கொட்டிட்டு வரேன்.